ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய ஹேர் பின்னோட கலெக்ஷன்ஸ் தான். ரொம்ப லாங் டைம் கலெக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி கிளிப் வந்து நீங்கள் குஷி கிளிப் மாதிரியே அந்த டிக்டாக் கிளிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி கிளிப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட மெமரிஸில் இருக்கும் அப்படின்றது என்னோடய தாட்டு. நான் வந்து இது வந்து 10th யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேர் பின்ஸ் வந்துட்டு அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அதை வந்து நான் காலேஜ் டைமில் கூட யூஸ் பண்ணேன். இந்த ஹேர் பின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது தான் காலேஜ் படிக்கும்போது தான் அது நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே நான் வந்துட்டு 10th வாங்கினேன் ஹேர் பின் தான். 10த்னா அரௌண்டு 2010 ஆர் 2011 வந்து நான் 10th படிச்சுட்டு இருந்திருப்பேன். அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கினேன். இந்த பின்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் காலேஜ் டைமில் பர்ச்சேஸ் பண்ணது 2013 to 17க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண பின்ஸு. இது வந்து நான் காலேஜ் டைமில் பிஇடி யூஸ் பண்ணேன், பிஜி பண்ணேன், எம்இ பண்ணேன், அப்போவும் யூஸ் பண்ணேன். அப்புறம் பிஎஸ்சி பண்ணிகிட்ருக்கும்போது கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பெருசாக கோல்டு வேணும், அது வேணும், அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் சரியான இயரிங்கு, இந்த பின்னு இதெல்லாம் வந்து நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ஃபீல் பண்ணுறேன், நியூ மாம் ஆனதுக்கப்புறம் நம்ம கம்முன்னு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேனாச்சும் ஏதாவது ஆயிருக்கும். இந்த மாதிரி காலேஜ் போகிற டைமில் எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி பின்னெல்லாம் கலர் போட்டு போகணுன்னு தான் ஆசை இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி தாட் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு நம்ம அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி, எல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு. இது மேக்ஸிமம் வந்துட்டு நான் ஹாஸ்டலில் இருந்தப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்து என்னை வந்து டி நகர் கூட்டிகிட்டு போவாங்க. நான் வந்து சென்னையில் படித்தேன். அந்த டைமில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணது தான். ஒரு சில கிளிப்ஸ்லாம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துருச்சு. ஒரு சில பின்னில் இருக்கிறதெல்லாம் ஸ்டோன்ஸ் விழலை, நல்லாவே இருந்துச்சு. நான் நிறையா டைம் யூஸ் பண்ணிட்டேன். குஷி கிளிப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நிறையா பின்ஸ் வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு. நான் யூஸ் பண்ணதெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். யூஸ் பண்ணாத பின்ஸ் எல்லாம் தனியாக போட்டு வச்சுருப்பேன். அப்போ தான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அது அப்படின்னா புதுசு எடுத்து போட்டு போகலாம். ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குஷி பின்ஸ் எல்லாம் அந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்து போயிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எப்பயுமே யூஸ் பண்ணதை தனியாக வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணாத பின்ஸை தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக புதுசு எடுத்து போட்டுட்டு போக முடியும் ஃபங்க்ஷன் போகும்போது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியுமே வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் குவாலிட்டிலலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அதே மாதிரி எதையும் நான் பெருசாக மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்பப்போ கொண்டு வந்து நீட்டாக எந்த பாக்ஸில் எடுக்கிறேனோ அதில் போட்டு வச்சுப்பேன். அப்படி இல்லைனா ஒரு பேஸ்கெட் மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சு அதில் போட்டு வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் எடுத்து எந்தெந்த பாக்ஸில் போடணுமோ அதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். இந்த பின் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். முன்ன ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் 5 to 6 இயர்ஸா 10 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கும். அம்மாலாம் இந்த மாதிரி பின் தான் எடுத்து மேக்ஸிமம் வாங்குவாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் நான் அப்போது ஸ்கூல் டைம் 11th 12thலாம் இந்த மாதிரி பின்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். இந்த பெயிண்ட் வந்த பின்னு, அந்த பெயிண்டெல்லாம் கூட உறிஞ்சி வரும். அந்த ஜிகினா வந்துட்டு கையில் ஃபேஸ்லலாம் அப்பப்போ அங்கங்கே இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு மெமரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, யூஸ் பண்ணலை, இன்னும் ஓப்பனே பண்ணல அந்த பின்னு. இந்த பின்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண பின்ஸ் தான், அதை வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாத பின்ஸ்லாம் தனியாக வச்சுருப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தனியாக பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ் தான். இதில் வந்து நம்ம பூ குத்துற பின் வந்துட்டு சின்ன சைஸு நார்மல் பின்னு, ஹேர் பின்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பூ குத்துற பின்னு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சைடில் ஹேர் எடுத்து மேலே தூக்கி குத்தணும் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா டைட்டாக நிற்கும். இதுவுமே அதே ஸ்மால் சைஸாக ஹேர் பின்ஸ் தான். இதிலே பெரிய சைஸும் வச்சுருக்கேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ஹேர் கிடையாது, ஹேர் கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெரிய பின் குத்துனா போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சின்ன பின்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பின்னில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே காமிக்கிறேன். இதில் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த புதுசாக இருக்கு இல்லையா, இந்த பின் எல்லாமே கொஞ்சம் பின்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் முன்னே வாங்கினது. மேரேஜ் டைமில் தான் கொஞ்சம் நிறையா என் ஃப்ரெண்டை வாங்கிட்டு வர சொல்லி, அது இல்லாமல் நான் முன்னே வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த கொஞ்சம் பின்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாம் ஒரே பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுட்டேன். அதே கவரோட இது இருந்தால் மேபி தெரிஞ்சிருக்கும், அதில் ஏதாவது இயர் மென்ஷன் பண்ணியிருந்தா எப்போன்னு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா
2020 இருக்கும். இல்லைனா 2019 வாங்கின பின்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற நான் காமிச்சேன் இல்லையா, அந்த கலர் குஷி பின்ஸு, டிக்டாக் கிளிப்பு அதெல்லாமே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது. நல்லாவே லைஃப் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணுறீங்களா, ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, எடுத்து போடவும் மனசு வராது. யூஸ் பண்ணலாம், எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், அது நம்ம இஷ்டம் தான். பட் இனிமேல் யூஸ் பண்ணுறேன்னா என்னென்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா நியூ மாம் ஆயாச்சு, இனிமேல் என் பேபிக்கு யூஸ் பண்ணால் தான், அவங்க வளர்ந்து வந்துக்கிது இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் தான். ஓகே, என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ மாம் அண்ட் பேபிஸ் ரிலேட்டட் நான் வீடியோஸ் வந்து நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.